வெல்கம் டு ஆறுக்கலை சமையல். ஆறுக்கலை சமையலில் இன்றைக்கி நம்ம வெண்பொங்கலும் தேங்காய் சட்னியும் செய்ய போகிறோம். வெண்பொங்கல் 4-5 மணி நேரம் ஆனாலும் எப்படி குழைவாக இருக்கணுங்கிறதையும் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வெண்பொங்கல் செய்கிறதுக்கு 1 கப்பு பச்சரிசி எடுத்துருக்கேன். அது 1/4 கிலோ கப்பு. எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதில் 1/4 கப்பு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. பாசிப்பருப்பை இப்போ நம்ம வறுத்துக்கலாம். ஒரு வாணலி வச்சு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு பாசிப்பருப்பு அதில் போட்டு கருக விடாமல் வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். பாசிப்பருப்பை அந்த அரிசியோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா 2-3 வாட்டி கழுவிடுங்க. கழுவிட்டு தண்ணி ஊற்றி 1/2 மணி நேரம் கண்டிப்பாக ஊற வைங்க. ஊற வச்சு செய்கிறனால அரிசியில் நல்லா தண்ணி பிடிச்சிக்கும், அதனால் நல்லா குழைவாக இருக்கும். 1/2 மணி நேரம் ஊறிடுச்சு. குக்கர் எடுத்து வச்சு நம்ம ஊற வச்ச பருப்பையும் அரிசியும் அதில் சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அரிசி போட்டோம், அதுக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணி அதிகமாக சேர்த்தாலும் நல்லா குழைவாக இருக்கும், கெட்டியே ஆகாது. 3 டம்ளர் தண்ணி சேர்த்தாச்சு. கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் மிளகும் சேர்த்துக்கலாம். நம்ம தாளிக்கும் போதும் சேர்த்துக்குவோம், இப்போயும் சேர்த்துக்குவோம், வாசனையாக இருக்கும். ஒரு 2-3 கருவேப்பிலை எடுத்து அதில் பிச்சுட்டு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 4-5 விசில் விட்டுறலாம். தேங்காய் சட்னிக்கு ரெடி பண்ணிக்கலாம். பொட்டுக்கடலை, இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, புளி, பச்சை மிளகா, தேங்காய் இப்போ சேர்த்துக்கலாம். மிக்ஸி பவுல் எடுத்து வச்சு தேங்காயில் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம், 2 பூண்டு பல், ஒரு துண்டு மிளகாய், இஞ்சி, புளி, பொட்டுக்கடலை, தேவையான உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக ஜீனி சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. நல்லா மையாக அரைச்சிருங்க. ஒரு மிக்ஸி பவுலில் மாற்றிட்டு நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி தேங்காய் சட்னி அரைச்சி பாருங்கள், செம டேஸ்ட்டாக இருக்கும். தோசை, இட்லி, வடைக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இந்த சட்னி. பொங்கல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நம்ம வச்ச தண்ணியில் அழகாக வெந்து நல்லா குழைவாக இருக்குது பாருங்கள். சூப்பராக அடி பிடிக்காமல் இருக்குது பாருங்கள். சட்னி தாளிச்சுக்கலாம். ஒரு வாணலி வச்சு அதில் ஆயில் ஊற்றி ஆயில் காஞ்சோன்னே கடுகு உளுந்த பருப்பு, ஒரு 10 ஜீரகம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம், 2 காஞ்ச மிளகா சேர்த்துட்டு நல்லா கிளறிட்டு தேங்காய் சட்னியில் ஊற்றிக்கலாம். சட்னி தாளிச்சாச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி. இப்போ பொங்கல் தாளிச்சிக்கலாம். அதே வாணலி அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் ஆயிலும் 1 ஸ்பூனு நெய்யும் சேர்த்துட்டு நல்லா காயட்டும். காஞ்சோன்னே 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு நல்லா பொரிய விடலாம். அடுப்பை சிம்லே இருக்கட்டும். பொரிஞ்சோன்னே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி சீச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 4-5 முந்திரியும் பாதாமையும் 1 பாதியமாக நுணுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். முழுசாக போடுறத நுணுக்கி போட்டால் நல்லாயிருக்கும். போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிட்டு பொங்கலில் சேர்த்துக்கலாம். பொங்கலில் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். சூப்பரான வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் சட்னி வெண்பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த வெண்பொங்கலும் தேங்காய் சட்னியோடையும் 2 மெதுவடை வச்சு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நாங்கள் வச்சு சாப்பிட போகிறோம். இதே மாதிரி நீங்களும் வெண்பொங்கலும் தேங்காய் சட்னியும் வச்சு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனையும் அமுக்கிக்கோங்க.